இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ச்சே. ஹலோ, எங்க இருக்கீங்க சுந்தர்? ஹாஸ்பிட்டல்ல. பரவாயில்லையே, பஞ்சுவாலிட்டியா இருக்கீங்களே. நான் கூட முதல்ல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லணும்னு, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாட் பேட். நீங்க எனக்கு சிரமமே கொடுக்கல. தேங்க்யூ. என் வேலை ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுதுன்னு நினைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அங்க யாரெல்லாம் இருக்காங்க? நாகராஜும் பஞ்சுவும். அந்த பஞ்சு ஏன் அங்கேயே சுத்துறான்? என்னமோ அவன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாதிரி. ஐயோ, இது ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்பால இருக்கு. நாகராஜ் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் முதல்ல செய்ய போறது பஞ்சுவை நாகராஜ் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். எனக்கு எதுக்கு கால் பண்ண? அத சொல்லு. விஷயத்துக்கு வான்னு சொல்றீங்களா? நீங்க அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு வேலை சொல்ல போறேன். நீங்க என்ன இவ்ளோ ஆர்வமா சொல்ல சொல்லி அவசரப்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் உங்க மனசை தேத்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்க இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் சுந்தர். வேதாவை டிஸ்டர்ப் பண்ணா பைத்தியம் ஆயிடுவான்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணணும். எப்படி? அது எனக்கு தெரியாது. அங்கிருந்து நாகவியும் பஞ்சவியும் என்ன சொல்லி அனுப்புவீங்களோ அனுப்புங்க. நீங்க வேதாவை டிஸ்டர்ப் பண்ணணும். வேணாம் மல்லிகா, வேணாமே ப்ளீஸ். பாவம் வேதா. அவளுக்கு நீங்க பரிதாபப்பட்டு நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிடுவேன். பரவாயில்லையா? மல்லிகா, கண்டிப்பா என்னால இதை செய்யவே முடியாது. என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என்னால இவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் செய்யவே முடியாது. உங்களால செய்ய முடியாதுன்னா நான் இந்த வேலையை வேற யாருக்காவது கொடுக்க தான் போறேன். உங்களுக்கு பதிலா செய்ய போறவன் உங்களை மாதிரி வேதா உயிரோட இருக்கணும்லாம் நினைக்க கூட மாட்டான். பரவாயில்லையா? இல்ல, நேத்து நீங்க போன்ல பேசும்போது வேதா உயிருக்கு ஆபத்தாயிடக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால சொன்னேன். என்ன சுந்தர், இந்த வேலைக்கு வேற ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணவா? எத்தனை தடவை சொல்றது பதில் சொல்லாம அமைதியா இருக்காதீங்கன்னு. ஏதாவது சொல்லுங்க சுந்தர், எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி, நானே பண்றேன். குட். செஞ்சுட்டு சீக்கிரமா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. பாய் சுந்தர். பை தி வே, ஆல் தி பெஸ்ட். இவகிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு என்ன பண்றது? அவ சொல்றது செய்யலனா ஏடா கூடமா லூசு சுத்தனமா ஏதாவது பண்ணி அவ என்ன மாட்டி விட்டுருவா. என்ன பண்றது? வேற வழி இல்ல. அவ சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். பஞ்சு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆனா நாகுவை என்ன சொல்லி அனுப்புறது? சார், எழுதி கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அது இப்பதான் போயிருக்காங்க. அந்த வந்துட்டாரு சார். டேய், ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பீங்க? போங்க போய் சாப்பிட்டு வாங்க. போங்க. இல்லண்ணே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமாவா? டேய், இப்பவே டைம் 10 அப்புறம் எதுவுமே கிடைக்காது. போ. அதுக்கு இல்லண்ணே. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களாண்ணே? நான் சாப்பிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய் நாகராஜ், வாடா. வேதாஜி அட்மிட் பண்ணதுலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல. வா, நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம். நான் தான் சொன்னேன் இல்லடா, வேதாஜி சரியாகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு. டேய், அதான் ஆபரேஷன் பண்ணியாச்சுலடா. அவங்க தான் இன்னும் கண் முழிச்சு பார்க்கலையேடா. அதெல்லாம் சரியாயிடும். நீ போய் சாப்பிட்டு போ. எவ்வளவு நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருக்க போற? அப்புறம் வேதா கண் முழிக்கும் போது ஒன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற நிலைமை வந்துட போகுது. அண்ணே, இது அவங்களுக்கான விரதம்ண்ணே, பாதியில விடக்கூடாது. என்னை கம்பல் பண்ணாதீங்கண்ணே. பஞ்சு, போய் சாப்பிட்டு வா. போ. போடா. சரிண்ணே. டேய்,
தப்பா எடுத்துக்காதடா. இப்படி குளிக்காம ட்ரெஸ் மாத்தாம எத்தனை நாள் தான் இருப்ப? போய் முதல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாடா. டேய், இது ஹாஸ்பிட்டல்ரா, சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ம். சிஸ்டர், சொல்லுங்க சார். ஆப்ரேஷன் பண்ணதுல பேலன்ஸ் பணம் ஏதோ கட்டணும்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? ரிசப்ஷன்ல கேட்டாலே சொல்லுவாங்களே சார். நான் போய் கேட்டா ஃபுல் டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? சரி, ஓகே சார், நான் கேட்டு வரேன். சார் வாங்க சார், இங்கேயே இருங்க, போய் கேட்டு வரேன். அவளுக்கு நீங்க பரிதாபப்பட்டு நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிடுவேன். பரவாயில்லையா? சாரி வேதா. டாக்டர், டாக்டர், நர்ஸ், டாக்டர், 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 எங்க போனீங்க? எல்லாம் நீங்க ஒரு டைம் வாங்க. அண்ணா, என்ன முடிச்சிட்டு இருக்காங்க? என்னாச்சு? டாக்டர், டாக்டர்,
நர்ஸ் ப்ளீஸ் வாங்க பாருங்க. என்னடா ஆச்சு? தெரியலடா, திடீர்னு ஃபிட்ஸ் மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. 3 நாளுக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது டாக்டர் சொன்னாருண்ணே. இப்ப பாருங்கண்ணே, ஃபிக்ஸ் வந்துடுச்சு. வேதாஜிக்கு எதாவது ஆயிடுமாண்ணே? இல்லடா அண்ணே, மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் டாக்டர் சொன்னாங்களேண்ணே. அப்படி ஏதாவது ஆயிடுமா? இல்லடா, ஒன்றும் ஆகாது. தம்பி, நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? வேதாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ நல்லாதான் இருப்பா. ஒன்னும் ஆகாது இல்ல நீ? ஒண்ணும் ஆகாது. டாக்டர் டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு எதுவும் இல்ல. அவங்க நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒன்னும் ஆகாது. நாகராஜ், ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆகுறீங்க? பயமா இருக்கு டாக்டர். அதுக்கு என்ன எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்லணுங்கிறதையும் அதையும் நீங்களே சொல்லிடுறீங்க. அவங்களோட உண்மையான பொசிஷனை நான் சொல்லவா வேண்டாமா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணா இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும். அது அலர்ஜியால வருது. இதனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நாகராஜ், உங்க ஒய்ஃபுக்கு ஒன்னும் ஆகாது. இப்படி ஒரு இதயம் அவங்களுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உங்க ஒய்ஃபுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால அவங்க குணமாயிடுவாங்க. டோன்ட் வரி. நல்ல வேளை நம்மளை யாரும் சந்தேகப்படல. இல்லைன்னா கதை கந்தலா இருக்கும். இந்த கல்பனா வரவேணான்னு சொன்னா எதுக்கு வந்தா? நாகராஜ் போற மாதிரி போயிட்டு வந்துட்டானே. கல்பனா வா வா. லூசு, உனதான் நான் வரவேணான்னு சொன்னல, ஏன் வந்த? ஏன் என்ன வர வேண்டாம்னு சொன்னீங்க? அதான் போன்லயே சொன்னல, அப்பாவுக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு. இல்லைங்க, அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. வேற வேற எந்த காரணம் இருக்க முடியும்? அதான் எனக்கு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும். என்னென்ன சொல்ற? அது மாதிரி காரணம் எதுவும் இல்லை. அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ எங்க? ஐயோ, இப்ப பார்த்து மல்லிகை கால் பண்றாளே. அண்ணே, என்னண்ணே ஃபோன் அடிக்குது, எடுத்து பேசல? இதோ பேசுறேன். அண்ணி, அண்ணி, ஏதோ கேட்டீங்களே அண்ணி? ஆ, இல்ல, நீ எங்க போயிருந்தன்னு கேட்டேன். அதுவா அண்ணி, நான் சாப்பிட போயிருந்தேன் அண்ணி. அண்ணன் தான் நீ போய் சாப்பிட்டு வாடா, சாப்பிடாம இருக்கல அப்படின்னு சொல்லி அமிச்சாரு.
நேற்று நைட்டே அண்ணன் நீ ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போச்சு சொன்னாரு. நாகராஜ் சாப்பிடாம தூங்காம இப்படி கிடக்குறான். இந்த நிலைமையில எப்படி நீ நான் வீட்டுக்கு போக முடியும்? அதனால தான் நீ நான் போகலை. சொல்லு மல்லிகா. நான் என்ன சொல்லணும்? நீங்க தான் எனக்கு சொல்லணும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஒவ்வொரு தடவையும் நானே உங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கணுமா? நீங்களே எனக்கு கால் பண்ண மாட்டீங்களா சுந்தர்? மல்லிகா, நான் ஒன்று செய்ய போய் வேற ஒன்று நடந்து போச்சு. என்னாச்சு? விஷயத்த சொல்லுங்க. நீங்க ஏதாவது பண்ண போய் யாராவது பார்த்துட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. நான் உள்ள போனப்போ வேதாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் அதனால என்னால் எதுவும் செய்ய முடியல. ஃபிட்ஸ் வந்துச்சுனாலே அதுவும் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தானே. அதுலயே அவ பைத்தியம் ஆயிடுவாள். இல்லை, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதானா? இல்ல அவ வீட்டுல தானே உட்காந்துருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு என்ன தெரிய போகுதுன்னு போய் சொல்லி ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நீ தான் ஏதோ கிராஸ் செக் பண்ணுவேன்னு சொன்னீங்க. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோ. உங்க மேல நம்பிக்கை இருந்தாலும் இல்லனாலும் நான் எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையுமே பார்த்து அடிபட்டு வந்தவ தான் நான். அதனால யாரையுமே நான் நம்ப மாட்டேன். இன்ஃபேக்ட் என் நிழல கூட நான் நம்ப மாட்டேன். ஃபைன், அவ என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு அப்பப்ப நான் கால் பண்ணி கேக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி. ச்சே. என்ன கல்பனா சொல்லு. யார்கிட்ட இருந்து கால்? அது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தா ஏன் இவ்வளவு பதட்டம் ஆகுறீங்க? பதட்டமா? நானா? நான் ஏன் பதட்டமாக போறேன்? நான் பார்த்தனே, கால் வந்ததும் உங்க கை கால்லாம் நடுக ஆரம்பிச்சிருச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. அவசர அவசரமா தனியா வந்து பேசுறீங்க. எல்லாத்தையும் இவ்வளோ ஷார்ப்பா பார்த்துருக்க. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னத்தை மறைக்கிறது? கால் பண்ணது என் ஃப்ரெண்டு இல்லை, கடன்காரன். அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் அப்பா கிட்ட 20 லட்ச ரூபா பணம் கேட்டேன். உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு கடன் வந்துச்சு? நான் சொன்னா நீ கோவப்படுவ. அதனால அதை பத்திலாம் இப்ப கேட்காத. இப்பவே சொல்லுங்க. உங்க நடவடிக்கை எல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கார்ட்ஸ் கிளப்புக்கு போனேன். அப்போ கார்ட்ஸ் ஆடி ஆடி நிறைய கடன் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்க வேண்டியதாயிடுச்சு. நீ இதை நம்பல. எனக்கு தெரியும் நீ இதை நம்ப மாட்டேன்னு. அதான் நான் உங்ககிட்ட சொல்லலை. வேதா குணமாய் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்போ நம்புவேன். ப்ளீஸ் இப்போ என்ன எதுவும் கேட்காத. இவர் சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. ஹலோ, வேதவள்ளி மேடம் இருக்காங்களா? இல்லைங்க. நீங்க யாருங்க? நாங்க டிராவல்ஸ்ல இருந்து பேசுறோம் சார். அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, யாரு போன்? வேதா அம்மாவை கேக்குறாங்க. ஏதோ டிராவல் ஏஜென்சில இருந்து பேசுறாங்க. டிராவல் ஏஜென்ட்டா? ஹலோ சார், வேதவள்ளி மேடம் யூஎஸ் போறாங்களே, ஆமா, அது விஷயமா தான் சார் கால் பண்ணியிருந்தேன். அவங்க இல்லைங்களா சார்? அவங்க இல்லையே, பெங்களூர் போயிருக்கிறாங்க. நான் உங்க மாமனார் பேசுறேன். அவங்க வந்த வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், நாளைக்கு 6 மணிக்கு அவங்க ஏர்போர்ட்ல இருக்கணும் சார். சொல்லிடுங்க சார். சரி, சொல்லிடுறேன். என்னாச்சுங்க ஐயா? டிராவல் ஏஜென்ட் நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பணுங்கிறாங்க. இவங்க ஆனா இன்னும் வந்த பாடு இல்ல. வரலையா? நீங்க நாகராஜ் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அதுவும் சரிதான். யார் கால் பண்றா? வீட்டு நம்பர்ல இருந்து தான் வருது. அப்பா தான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன்.
அட்டென்ட் பண்ணி பேசுங்க. என்னன்னு பேசுறது அண்ணி? வேதாஜி எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? நீங்க எடுத்து பேசலன்னா அவர் என்னாச்சும் ஏதாச்சும்னு பதற ஆரம்பிச்சிருவாரு. 2 நாளா வேதாவுக்கு கால் பண்ண லைன் போக மாட்டேங்குதுன்னு என்கிட்டயே புலம்பிட்டு இருந்தாரு. வேதா எங்கன்னு கேட்டா ஏதாவது சொல்லுங்க, ஆனா அட்டென்ட் பண்ணாம இருக்காதீங்க. அட்டென்ட் பண்ணுங்க, அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ அப்பா இப்போ அது பேசுனிய. ஏன்னா இங்க இருந்து கிளம்பி போனீங்க, ஒரு தகவலும் இல்லை. போய் சேர்ந்தீங்களா இல்லையான்னு ஒரு தகவல் சொல்ல வேணாமாடா? நான் போட்டாலும் உங்களுக்கு ஃபோன் போய் சேர மாட்டேங்குது. அம்மா இப்போ எங்க இருக்கிறீங்க? என்ன பேசுங்க, பேசுங்க. அப்பா பெங்களூர்ல தான்ப்பா. ஏண்டா கிளம்பி திரும்பி ஒரு உத்தேசமே இல்லையா? மத்த நேரமா இருந்தா பரவாயில்லடா, இருந்துட்டு வரலாம் சாவகாசமா. ஆனா நாளைக்கு யூஎஸ் கிளம்பணும்ல வேதா.